Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TP Link 5 Port Gigabit Switch வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாத இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சுவிட்சை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். TP Link 5 Port Gigabit Switch. இது மொத்தமாக வந்து 1000 Mbps வரைக்கும் ஸ்பீடு வந்து சப்போர்ட் ஆகும். இது எங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னா வீட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுலேயே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது, கேமிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து நேஸில் யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக வந்து டிவியில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு லேண்ட் கேபிள் போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து 100 Mbps ஸ்விட்சை பார்க்குறப்ப இது வந்து ரேட்டு ஜாஸ்தி தான். ஏன்னா நம்ம வந்து 100 Mbps வந்து ஒரு 8 போர்ட் வாங்குறோம்னா ஒரு 700 ரூபா வரும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஜிகாபைட்டில் ஒரு 5 போர்ட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees வரும். பட் அந்தளவுக்கு வந்து ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ 100 Mbps வாங்கினீங்கன்னா 100 Mbps ஸ்பீடு மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு மேலே போகாது. பட் இது வந்துட்டு நீங்கள் வந்து 1000 Mbps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. உதாரணத்துக்கு 500 Mbps 600 Mbps வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் வாங்கியிருக்கீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து டேரெக்டாக ஓஎன்டியிலிருந்து டேரெக்டாக இந்த மாதிரி சுவிட்சில் கொடுத்துட்டு நீங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஃபுல்லாக வந்து ஸ்டீலு தான், ஒன்றும் ஆகாது. இது வந்து நீங்கள் செவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிசைன் இருக்குது, இதுலேயே வால் டிசைன் லைனுன்னு இருக்குது பாருங்க. இந்த 5th போர்ட் இதில் வந்து நீங்கள் இன்டர்நெட் இன்புட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்பீடை வந்து நம்ம செக் பண்ணலாம். இது வந்து பவர் லைட்டு, முன்னால் மட்டும்தான் உங்களுக்கு லைட் எரியும். மற்ற ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு லேண்ட் கேபிள் போடுறப்ப ஒவ்வொரு லைட்டு வந்து உங்களுக்கு எரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சைரோடெக்குன்னு இருக்குது பாருங்க, இதுதான் வந்து என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன். இதில் ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து டேரெக்டாக ஒரு சிஸ்டத்துக்கு நான் போட்டேன்னா எனக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எவ்வளோ வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சுவிட்சில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் லேண்ட் கேபிளை நான் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டத்தில் போட்டுடுறேன். போட்டுட்டு எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். போட்ட உடனே எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ கோ கொடுக்குறேன். இப்போ நார்மலாக என்னுடைய லேண்ட் ஸ்பீடை மட்டும் நான் வந்து செக் பண்ணுறேன். சாரி, இன்டர்நெட் ஸ்பீடை வந்து செக் பண்ணுறேன். ஓகே, ஒரு 100 வரைக்கும் வருது. நீங்கள் வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பீட் டெஸ்ட்லேயும் செக் பண்ணுறப்ப வித்தியாசம் வந்து உங்களுக்கு வரும். நான் வந்து 200 வாங்கியிருக்கேன், பட் இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் வந்து எனக்கு 100 தான் காட்டுது. ஓகே, மறுபடியும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 100 காட்டுச்சு, மறுபடியும் எகைன் கொடுக்குறேன். ஓகே, 102 பக்கம் வருது. அப்லோடு வந்துட்டு $72 வருது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து சுவிட்சில் போட்டு இப்போ செக் பண்ணுறேன். இப்போ இந்த ஜிகாபைட் சுவிட்சில் போயிட்டு என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷனை டைரெக்டாக இந்த சுவிட்சில் போட்டுறேன். இந்த 5th போர்ட்டில் வந்து போட்டுருங்க. இதிலே கொடுத்துருக்காங்க லிங்க்டுன்ட்டு. இதில் வந்துட்டு உங்களை இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இன்னும் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது ரவுட்டில் இருந்துட்டு ஒரு அவுட் எடுப்பீங்கள்ல, ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து அந்த லேண்ட் கேபிளை இந்த 5th போர்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க
லிங்க்டுன்ட்டு ஓகே. இதில் வந்து நான் இன்னும் கொடுத்துட்றேன். மிச்சம் இருக்கிறதுல இந்த 4 வந்துட்டு நான் வந்து சிஸ்டத்தை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு டெஸ்டிங்காக இந்த ஒரு போர்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டத்தில் நான் போட்டு ஸ்பீடை வந்து செக் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய ஒரிஜினல் பேட்ச் கேபிள். இதில் இருந்துட்டு நீங்கள் 4 கேபிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஓகே, கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சுது. நீங்கள் எந்த கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான். இப்போ நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 100 காட்டுச்சு, இப்போ 100க்கு மேலே வந்திருக்கு. நீங்கள் ஒரு 600 Mbps 700 Mbps வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஜிகாபைட்டில் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் ஆஃபீஸில் இல்லாட்டி வந்து பில்டிங்கில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வாங்குறீங்களோ அப்படியே நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் லேப்டாப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சப்போஸ் 100 Mbps வாங்கிட்டிங்கன்னா அது 100 Mbps மேலே உங்களுக்கு தாண்டாது. இந்த மாதிரி ஜிகாபைட் டைப்பில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வரைக்கும் வருது. இது பார்த்து சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. இந்த லைட்டு வந்து அமிச்சு எரிஞ்சிட்டே இருக்கும். இன்டர்நெட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. சப்போஸ் லைட்டு வந்து பிளிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வரல அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.